குட் மார்னிங்மா. இன்னைக்கு நான் பேச போறதும் பெற்றோர்களுக்கு தான் பேச போறேன். என்ன, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளியினுடைய அருமையான பெற்றோர்களுக்கு என்னுடைய அருமையான ஒரு நல்வணக்கம். அதாவது உங்க குழந்தைகள் உங்களை மதிக்கணுமா? சில டிப்ஸ். முதல்ல ஏதாச்சும் குழந்தைகளுக்கு பிரச்சனை வருது, 2 குழந்தைகளுக்குள்ள பிரச்சனை வருது, இல்லைன்னா நீங்க நினைச்சதுக்கு மாறி ஏதோ அந்த குழந்தைகள் செய்யுது அப்படின்னா முதல்ல அந்த குழந்தைகள்கிட்ட ஒரு விளக்கத்தை கேளுங்க. அது நியாயமா இருக்கிறதோ நியாயமா இல்லையோ முதல்ல என்ன செய்யணும்? அவங்கள்ட்ட நீங்க முதல்ல கேட்கணும். ரெண்டு குழந்தைகள் சண்டை போடுறாங்க அல்லது ஏதோ ஒரு தப்பு பண்ணுதாங்க, உடனே நம்ம பனிஷ்மெண்ட் அப்படின்னு போகாம முதல்ல அமைதியா இருந்து அவங்கள கூப்பிட்டு, நீ இந்த தப்பு பண்ணிருக்க, இந்த தப்பு பண்ணுனா இந்த மாதிரி ஒரு விளைவுகள் உருவாகும், இதனால நீ கஷ்டப்படுவ அப்படிங்கிறத நம்ம குழந்தைகள்கிட்ட கண்டிப்பா சொல்லணும். அதுக்கப்புறம் நம்ம வாக்குறுதியை காப்பாற்றணும். நம்ம ஒரு குழந்தைகளுக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்கும், நீ கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தேன்னா நான் உனக்கு இந்த டாய் வாங்கி தருவேன், இந்த பொம்மை வாங்கி தருவேன் அப்படின்னு சொன்னோம்னா அவன் செகண்ட் ரேங்க் எடுத்தா கூட அவனுடைய முயற்சியை பாராட்டி நம்மளுடைய வாக்குறுதியை நம்ம காப்பாத்துறோம். அடுத்தது ஒரு தெளிவான ஒரு இதை வகுக்கணும். சாயங்காலம் 6 மணிக்கு நம்ம படிக்கணும், 9 மணிக்கு படுத்துடணும், செல்லு 7 மணிக்கு அப்புறம் பார்க்க கூடாது அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ஸை நம்ம என்ன செய்யணும்? உருவாக்கணும். அதாவது 2 குழந்தைகளுக்குள்ள சண்டை, கிளாஸ்க்குள்ள ஏதோ குழந்தைகளுக்குள்ள சண்டை உங்கள்கிட்ட வந்து சொல்லுதாங்க, பேரண்ட் ஆகிய உங்கள்கிட்ட சொல்லுதாங்க, உடனே அதுக்கு நீங்க தீர்வு சொல்லக்கூடாது. உடனே அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போய் என்ன நடந்தது ஏது நடந்தது எதுவும் தெரியாம எதுவும் சொல்லக்கூடாது. டீச்சர்ஸ்ட பேசலாம். அதாவது அந்த குழந்தைகளே தீர்வு கண்டுபிடிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு நீங்க டிப்ஸ் கொடுக்கலாமே தவிர இதுதான் கரெக்ட் அப்படி நீங்க எதுவுமே நீங்க சொல்லக்கூடாது. புரியுதாமா? அடுத்தது, ஒரு குழந்தைகள் முடிவுகளை விட முயற்சிகளை பாராட்டுங்கள். அதாவது முடிவுங்கிறது என்னது? ஒரு கிளாஸ்ல நீ என்ன எடுக்க வர, இந்த ஸ்போர்ட்ஸ்ல நீ வந்து ஃபர்ஸ்ட் எடுத்துடணும் அப்படின்னு சொல்லுதீங்க. ஆனா அந்த குழந்தை வந்து என்ன எடுத்திருக்கு? 3rd பிரைஸ் எடுத்திருக்கு. அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? குழந்தைகளை பாராட்டணும். ஏன்னா சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங். அதாவது குழந்தைகள் வந்து என்ன செய்வாங்க? முயற்சி பண்ணுறாங்க. இப்படி முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா கண்டிப்பா என்ன செய்வாங்க? நிறைய விஷயங்கள், இப்போ 3rd வருவாங்க, அடுத்து 2nd வருவாங்க, அடுத்தது 1st வருவாங்க. அடுத்தது அவங்களோட ஒரு பயனுள்ள நேரத்தை செலவழிக்கணும். எப்பவுமே குழந்தைகளோட ஒரு பயனுள்ள நேரம். பயனுள்ள நேரம்ங்கிறது என்ன செய்யணும்? அவங்களுக்கு நிறைய பேசணும், நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கணும். நம்ம எப்பயுமே சொல்லிக் கொடுத்த மாதிரி நம்ம என்ன செய்யணும்? கோயிலுக்கு கூட்டு போகணும். தான தர்மங்கள் நம்ம செய்யறத குழந்தைகள் மூலம் செய்யுங்க. இப்ப நம்ம யாருக்கும் ஒருத்தருக்கு உதவி பண்ணுறோம், குழந்தைகள் மூலம் செய்யும் போது இவங்க இதனால கஷ்டப்படுறாங்க, நம்ம இது இப்படி இவ்வளவு கொடுத்துட்டோம்னா அவங்களுக்கு ஹெல்ப்பா இருக்கும் அப்படின்னு குழந்தைகளுக்கு வாழ்க்கையை பத்திய உண்மைகளை புரிய வைங்க. இந்த வாழ்க்கை கல்வி தான் நம்ம மிக முக்கியமானது. நீங்க உங்க குழந்தைகளை அருமையா வளருங்க. உங்களுக்கு ஒரு அருமையான எதிர்காலம் இருக்கு. நன்றி, வணக்கம். தேங்க்யூ.